சென்னையிலிருந்து நாள்தோறும் 400 பேரை திருப்பதிக்கு சுற்றுலா அழைத்துச் செல்ல தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஒருநாள் சுற்றுலா திட்டமான திருப்பதிக்கு நாள்தோறும் 400 பேரை அழைத்துச் செல்ல முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை வாலாஜா சாலையில் உள்ள சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைமையகத்திலிருந்து நாள்தோறும் காலை 4:30 மணிக்கு திருப்பதிக்கு சுற்றுலா செல்லும் பேருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேருந்திலும் ஒரு சுற்றுலா வழிகாட்டி இருப்பார்கள் என்றும் அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விளக்கம் அளிப்பார்கள் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு தேவஸ்தானம் சிறப்பு அனுமதியாக வழங்கிய விரைவு தரிசன அனுமதிச் சீட்டு மூலம் சுற்றுலா பயணிகள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமும் தலைமை அலுவலகத்தில் நேரிலும் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. திருப்பதி சுற்றுலா குறித்த கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பிரத்யேக தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏழுமலையானை காண பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது வழக்கம்தான் என்றாலும் தற்போது 5 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டுள்ளது பக்தர்கள் வரிசை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வார விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இலவச தரிசனத்துக்கு குழந்தைகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் சுமார் 30 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசிக்கும் நிலை உள்ளது. இதனால் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் உள்ள 32 அறைகளும் நிரம்பி இடம் கிடைக்காததால் பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் நீள வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், டீ, காஃபி, பால், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் தேவஸ்தானம் சார்பில் வழங்கப்பட்டது. பீகாரில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக மேலும் 9 மாணவர்களுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகாரில் நடப்பாண்டு இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தேர்வு எழுதிய 4 மாணவர்கள் உட்பட 13 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் 9 பேருக்கு இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அதாவது உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தலா ஒரு மாணவரிடமும் பீகாரைச் சேர்ந்த 7 மாணவர்களிடமும் நீட் வினாத்தாள் கசிந்ததற்கான ஆதாரம் இருப்பது உறுதியானது. தேசிய தேர்வு முகமையிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் 9 மாணவர்களுக்கும் பொருளாதார குற்றப்பிரிவினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதனிடையே தேர்வுக்கு முந்தைய நாளன்று தங்களிடம் வழங்கப்பட்ட வினாத்தாளில் இடம்பெற்ற கேள்விகளே நீட் தேர்வில் கேட்கப்பட்டதை கைதான மாணவர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் தேர்வுக்கு முந்தைய நாளே தங்களிடமிருந்த செல்போன்களை பறித்துக் கொண்டதாகவும் தேர்வறைக்கு தனி வாகனத்தில் அழைத்துச் சென்றதாகவும் மாணவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாளை பெறுவதற்கு 30 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை தங்களது பெற்றோர்கள் கொடுத்ததாக மாணவர்கள் தெரிவித்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு டிஐஜி மனோஜித் சிங் தில்லோன் கூறியுள்ளார். பாஜகவினர் இப்படி பானைகளை போட்டு உடைப்பது ஏதோ வேண்டுதலுக்காக இல்லை, குடிக்க கூட தண்ணீர் இல்லை என்பதற்காகத்தான். தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத அளவுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. பல்வேறு பகுதிகளில் நாளொன்றுக்கு 2 முறை வழங்கப்பட்டு வந்த தண்ணீர் தற்போது 1 முறை மட்டுமே வழங்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடும் நிலையில் தண்ணீரை வீணடித்தால் அபராதம் விதிக்கப்படும் என பொதுமக்களுக்கு டெல்லி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை தடுக்க தவறியதாக கூறி டெல்லி அரசை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் பாஜக எம்பி பன்சூரி ஸ்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பானைகளை சாலையில் போட்டு உடைத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனிடையே சத்தர்பூர் பகுதியில் உள்ள குடிநீர் வாரிய அலுவலகத்தின் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.